ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். எப்படி இருக்கீங்க? இறையருளால் குரு அருளால் நலமாக இருக்கிறேன். சிறப்பு சிறப்புங்க ஐயா. எல்லாரும் கேட்டு இருக்கிறது அந்த உயர்நிலை எப்பன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உயர்நிலை ஜோதிடம் ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயம். பேசிக் தெரியும். 9 கிரகம், 12 கட்டம், 27 நட்சத்திரம், எப்படி தசாபுத்தி என்ன, பலன் எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணணுங்கிறது பேசிக்காக எல்லாமே கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாமே இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுனால நிறைய ஜோதிடத்தை பற்றின நாலேஜ் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கும். இப்போ நம்ம இதை ஒருபடி மெருகேற்றி உயர்நிலை ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு நிலையில நடத்த இருக்கிறோம். உயர்நிலை ஜோதிடம்ங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கின உடனே நிறைய சூட்சமங்கள், சார் எப்படி இப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல முடியுது, உங்களால் பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கற்பிக்க இருக்கிறோம் இந்த உயர்நிலை ஜோதிடத்தில். அந்த உயர்நிலை ஜோதிடம் என்பது இந்த வளவலா கொலகொலா இல்லாமல் அது இப்படி இது இப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த கிரகம் இங்கே இருந்தால் இப்படி தான், இந்த கிரகம் இப்படி போனால் இப்படி தான், இந்த தசாபுத்தி நடந்தால் இப்படி இருக்கும், கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் இது மேலே பயணிக்கும் போது இப்படி இருக்கும். அப்படி ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்களை சொல்லித்தர போகிறோம். அந்த கிரக சேர்க்கைகள் உட்பட யோகங்கள், தோஷங்கள், இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜாதகத்தில் என்னென்ன யோகங்கள் ஒளிந்து இருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கணும், அது இருந்தால் என்னென்ன நடக்கும். இதில் கிரக சேர்க்கைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த உயர்நிலையில் கிரக சேர்க்கைகளை வச்சு நீங்கள் துல்லியமாக நீங்கள் கட்டத்தை விட கிரக சேர்க்கையை வச்சு சொல்லும்போது அவங்க மிராக்கல் ஆயிடுவாங்க, ரொம்ப அற்புதமாக ஆயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்கும். இது எங்கள் குருமார்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, போதிச்சது. அப்படி இந்த கிரக சேர்க்கைகள் தன்மைகள், தசாபுத்தி, சம்பவம் நடைபெறுகின்ற நாள், நேரம், காலம், சம்பவம் நடைபெறும் போது இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள், ஒரு விபத்துக்கான காலம், ஒரு சம்பாதிக்கிறதுக்கான காலம், ஒரு வீடு கட்டுறதுக்கான காலம், ஒரு பொருளாதாரத்தை அதிகப்படியாக நான் சம்பாதிப்பேனா அப்படிங்கிறதுக்கான காலம், 1ஆம் பாவகத்திலிருந்து 12ஆம் பாவகம் வரைக்கும் தனம், பொருளாதாரம், கல்வி, இதோட சூட்சமங்கள், உங்கள் முயற்சி ஸ்தானம், டாக்குமெண்ட்டு, 3ஆம் இடம் சம்பந்தமான சூட்சமம், 4ஆம் இடமான கல்வி, முதல் டிகிரி, சொத்து, அப்படியே தத்ரூபமா எளிமைப்படுத்தி, அதுதான் இங்க விஷயமே, எளிமைப்படுத்தி நம்ம நடத்திருக்கிறோம். அதிகபட்சமா 14 வாரங்கள் 14 வாரங்கள் கொடுக்குறோம் உயர்நிலையை. அடிப்படை ஜோதிடம் இவங்களுக்கு முழுமையா தெரியும், நான் நல்லபடியா ட்ரைனிங்ல தான் இருக்கேன்னா இந்த உயர்நிலை உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இது ரொம்ப நல்லா இருக்கும். கோச்சாரத்தில் வர கிரகங்கள் நமக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் தருது, 12 பாவகங்களுக்கும் என்ன சொல்லுது, 12 பாவகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகம் போய் நின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், எப்படி நம்ம அதை எடுக்க போறோம். கிரகத்தில் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர சாரத்தில் நின்று இன்னொரு கிரகத்தை போய் அதை டச் பண்ணும்போது தன்னோட மூமெண்ட்ல அவங்க என்ன மாதிரி கர்ம பலன்களையோ நல்ல பலன்களையோ இந்த பிறவியில் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது பூரா நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளோட வெற்றி, பேரம்பேத்திகளோட முன்னேற்றம், நமக்கு இறுதி கால வாழ்க்கை எப்படி இருக்கும், அதே போல மத்தியம காலத்துல வீடு, இடம், நிலம், வாகனத்தோட நம்ம வாழக்கூடிய தகுதி, சக்தி இருக்கா, 40 வயசுக்கு மேல யாருக்கு முன்னேற்றம், 40 வயசுக்குள்ள யாருக்கு முன்னேற்றம், இப்படி நிறைய சூட்சமங்கள் சார். பார்த்த உடனே 10 பாயிண்ட் டப்பு 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 டப்புன்னு சொல்ற மாதிரி உயர்நிலை ஜோதிடம் ஒரு அற்புதமாகவும் வரப்பிரசாதமாகவும் இருக்கும். உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் முழுமையாக தெரிந்திருந்தால் நீங்களும் உயர்நிலையில் சேர்ந்து பயன்பெறலாம். இது ஒரு கட்டண வகுப்பு. கண்டிப்பாங்க. ஆமா, கட்டண வகுப்பு. இதை பயன்பெறலாம். வரக்கூடிய ஜூலை 27, அதாவது 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 to 4 ஆன்லைன் ஜூம் வகுப்பு 14 வாரம் இப்படி நடக்கும். அப்ப 2 to 4 இதை நீங்க கத்துக்கலாம். உலக நாடுகள்ல எங்க இருந்தாலும் நீங்க கத்துக்கலாம். உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் நல்லா தெரிஞ்சிருக்கணுங்கிறது முதல் கண்டிஷன். கண்டிப்பா. அப்படி பண்ணிட்டா உலக நாடுகள்ல எங்க இருந்தாலும் கத்துக்கலாம். முன்பதிவு நடைபெறுகிறது. அதிகபட்சமா இன்னைக்கு நம்ம பேசுற நாள்ல இருந்து எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 15 நாள் தான் இருக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. நீங்க பயன்பெறலாம். எல்லாரையும் இந்த வகுப்புக்கு விருப்பம் இருப்பின், உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க அனைவரும் தாராளமா இந்த வகுப்புல கலந்து படிக்கலாம். எனக்கு என்ன தெரியுதோ எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாம அட்டகாசமா இந்த உயர்நிலையை நம்ம சொல்லித்தரலாம். எல்லாரையும் உயர்நிலை வகுப்புல நான் கண்டிப்பா சந்திக்கிறேன். சிறப்பா பண்ணிடுவோம்.
கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏன்னா கண்டிப்பா எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து இருந்த ஒரு அறிவிப்பு தான் இது. கண்டிப்பா ஏன்னா உங்க மாணவர்களும் சரி நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே போட்டிருக்காங்க கண்டிப்பாங்க. எப்போ உயர்நிலைன்னு சொல்லி. அது மாதிரி கண்டிப்பா. அற்புதமான விஷயத்த ரிவீல் பண்ணி விட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி. மீண்டும் அடுத்த ஒரு நாள் சந்திக்கலாம். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளர்க. வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு கண்டென்ட் போய்க்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையும் வளர்ச்சியும். நிறைய பேரு ஜாதகம் பார்க்கும்போது, சார் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வளர்ச்சி இருக்குமா, நான் ஜெயிச்சிருவேனா, நான் நல்லா இருப்பேனா அப்படிங்கிற கேள்வியை கேட்காத நபர்களே கிடையாது. அதே போல எனக்கு எந்த மாதிரி சார் வாழ்க்கை துணை அமையும், எனக்கு அழகா இருப்பாங்களா, படிச்சிருப்பாங்களா, வெளிநாட்டுல இருந்து வருவாங்களா, பக்கத்திலேயே இருப்பாங்களா, சொந்தத்துல கல்யாணம் பண்ணலாமா, அல்லது உள்ளூர்லயே கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். இப்படி கல்யாணம் சார்ந்த விஷயத்துல இன்னைக்கு நிறைய எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஒரு வருத்தமான விஷயமும் இருக்கு. என் பொண்ணுக்கோ பையனுக்கோ நல்ல கல்யாணம் நடந்தா போதும், ஊரே பார்த்து பிரமிக்கணும், இப்படி ஒரு கல்யாணம் இவங்க பண்ணிட்டாங்களே அப்படின்னு நமக்கு பெருமையா இருக்கணும்னு நினைக்கிறத தவிர, பொருத்தம் பார்க்கறதுலயோ அல்லது ஜாதகத்தை ஆய்வு பண்றதுலயோ இதுல எல்லாம் நிறைய பேர் கோட்டை விடுறாங்க. இது மனசுக்கு வருத்தமா இருக்கு. நம்ம டெய்லி நம்ம ஆபீஸ்ல குறைஞ்சபட்சம் 2 பேராவது வாழ்க்கை சரியில்லை, வாழ முடியல, போதும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் வருதுங்க. இது கேட்கும் போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா திருமணம்ங்கிறது 1000 காலத்து பந்தம். கிட்டத்தட்ட ஊர் மக்கள், உறவுகள், புரோகிதர்கள், பண்டிதர்கள், சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள், குலதெய்வம், தாய் தந்தை இவங்கெல்லாம் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி ஒரு புதிய பந்தத்தை உருவாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பந்தத்தை நம்ம உருவாக்கும் போது அது வழி தவறியோ தடுமாறியோ வாழ்க்கை பாதை மாறியோ நெருடலோடவோ பயணிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் கஷ்டமாக இருக்கு. எப்படி சார் அப்படின்னா, வாழ்க்கையில புரிதல் ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. இன்னைக்கு உலகம் ஸ்பீட் ஆயிடுச்சு. பூமியை அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா கூட நம்ம ஸ்பீட் ஆயிட்டோம். கல்ச்சர், கலாச்சாரம், வேகம் இதெல்லாம் மாறிடுச்சு. அப்படியே போயிட்டு இருக்கு காலம். அதாவது கண் போன போக்கில கால் போகலாமான்னு மாதிரி கண் போன போக்கில தான் கால் போயிட்டு இருக்கு. நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். எதுக்கு யார் வர்றாங்கன்னு கூட தெரியறது இல்லை. லைஃப் போனா சரி, இன்னைக்கு ஓடினா சரி, நல்ல ஹோட்டல்ல போய் நல்ல உடம்ப கெடுக்கிற உணவுகள் எது எதெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம லைஃப் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இந்த வாழ்க்கை. நீங்க அதாவது கப்புள்ஸ், அதாவது நீங்க முதல்ல கணவன் மனைவி பாதிக்கப்படுறீங்கன்னா நீங்க தான் பாதிக்கப்படுறீங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க ஈகோவால. கிடையவே கிடையாது. உங்க அப்பா அம்மா, உங்க ஃபேமிலியில இருக்கிற உங்க சித்தப்பா, பாட்டி, தாத்தா, அத்தை, மாமா எல்லாரும் வருத்தப்படுவாங்க. ஏன் இந்த குழந்தை மட்டும் இப்படி இருக்கு ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க 10-20 பேர்த்த வருத்தப்பட வைக்கிறதுக்கு உங்க வருத்தத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வாழலாங்கிற தன்மானம் அதிகமா இருக்கும். முடியாது. அதுக்குதான் கிரக பொருத்தம்னு ஒண்ணு வச்சாங்க. ஜாதக பொருத்தம் 10 பொருத்தம் மட்டும் முக்கியம் இல்லைங்க. ஜாதகத்தை ஆய்வு பண்ண சொல்றோம். ஒரு 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 பெண் குழந்தைய ஒரு ஆணுக்கு கட்டி கொடுக்குறோம்னா அவங்க எவ்வளவு காலம், அடுத்த காலகட்ட வளர்ச்சி என்ன, இதெல்லாம் அனலைஸ் பண்றது இல்லை. பொருத்தம் பார்க்கறதுங்கிறது 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலை கிடையாது. அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை பார்க்காம சும்மா ஏனோ தானோன்னு பண்ணி ஒருத்தர் வாழ்க்கையை கெடுக்கிறது இல்ல ஒரு வாழ்க்கை போறதுங்கிறது மனசுக்கு வேதனையா இருக்கு. அதனால இது பெற்றோர்களும் பாருங்க, குழந்தைகளுக்கிட்டையும் இந்த வீடியோவை காட்டுங்க. உண்மையிலேயே நிறைய பெற்றோர்கள் என் குழந்தை இப்படி பண்ணிடுச்சு, அப்படி இருக்குன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. எனக்கு கேட்கும் போது எனக்கு உள்ள மனசு கலங்குது. நம்மளும் குழந்தை வச்சிருக்கோம். நம்ம வீட்டுல ஒருத்தங்க பாதிக்கப்பட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் கிளைண்ட் பேசும்போது என் மனசு பாதிக்கும். அதனால கல்யாணம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. 1000 காலத்து பயிர்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. தயவு செய்து நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டான அனலைஸ் பண்ணி இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணுங்க. ஏன்னா குழந்தைங்க பாதிக்கப்படுது, பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்க, மனவேதனை அடைகிறாங்க. இதெல்லாம் எல்லாம் பார்த்துங்க. ஈகோவை தயவு செய்து கழட்டி வைங்க. ஈகோவை யூகோன்னு சொல்லுங்க. ஏன்னா ஈகோ மாதிரி கோபம் மாதிரியான ஒரு பெரிய செய்வனை நமக்கு நாமளே வச்சுக்கிறது உலகத்துல எதுவுமே கிடையாது.
ஸோ டாபிக் வருவோம். உங்கள் வாழ்க்கை துணையும் வளர்ச்சியும்ங்கிறத இன்னைக்கு போட்டிருக்கோம். அது என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி இருக்கும்? டெவலப்மெண்ட்டா இல்ல டெவலப்மெண்ட் எதுவும் குறையுதா அப்படின்னா நம்ம 2-3 விஷயத்தை தான் மெயின் அதுல பார்க்க போறோங்க. என்ன அப்படின்னா, முதல்ல உங்க ஜாதகப்படி ஆணாக இருந்தா செவ்வாயை பாருங்க, சாரி சுக்கிரனை பாருங்க. ஆணாக இருந்தா சுக்கிரனை பாருங்க, பெண்ணா இருந்தா செவ்வாயை பாருங்க. இவங்க 2 பேரும் உங்க ஜாதகப்படி கெடக்கூடாது. கெடக்கூடாதுன்னு என்ன? வக்ரம், அஸ்தங்கம், 6, 8, 12 மறைவு, ராகு கேதுகளோட இணைவு, இதெல்லாம் இல்லாம பாத்துக்கிறது நல்லது. சப்போஸ் இருந்துருச்சு, என்ன சார் பண்றது? அடுத்தது 7ஆம் அதிபதி போய் பாருங்க. உங்க ஜாதகத்துல உங்க லக்னத்துல இருந்து 7ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பாரு. அவரு பலமா இருக்கணும், கெடாம இருக்கணும். அவரும் கெட்டு போயிட்டாரு. குடும்பாதிபதி பாருங்க, 2ஆம் அதிபதி. அவர் தான் குடும்பஸ்தானத்துக்கு பொறுப்பு. உங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு அவர் 2ஆம் அதிபதி தான் உங்க லக்னத்துல இருந்து 12 கட்டத்துல 2ஆம் அதிபதி பொறுப்பு. அவரு நல்லா இருக்காருன்னு பாருங்க. 2, 7 செவ்வாய் சுக்கிரன் யாரோ ஒருத்தர் கெட்டு போயிடுறாங்க அப்படின்னா முதல் திருமணத்துல இடைஞ்சல் வரப்போகுதுன்னு அர்த்தம். 7ஆம் அதிபதியை விட 9ஆம் அதிபதி பலம் பெற்றா 2வது திருமணத்துக்கு அது வாய்ப்பு பண்ணி கொடுத்துரும். 11ஆம் அதிபதி 9 பலம் பெற்று 7 பலவீனப்பட்டாங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகளையோ கலத்துறதுக்கோ டிஸ்டர்பையோ கொடுத்துரும். இப்படியெல்லாம் ஜோதிடத்துல விதிகள் இருக்கு. நம்ம ஏனோ தானோன்னு 10 பொருத்தம் மட்டும் போதும் இருக்குன்னு பாக்குறத விட 12 கட்டங்களை பார்க்க மறந்துடும். இது ஏனோ தெரியுது, இது தேவையில்லை, இப்படி பார்க்காதீங்க. எங்கிட்ட மட்டும் இல்லைங்க, தயவு செஞ்சு நீங்க எங்க போய் பாத்தீங்கன்னா விவரமா கேளுங்க. ஒரு இடத்துக்கு 5 இடத்துல போய் பாருங்க. எப்படியாவது ஒரு ஜோசியராவது விவரமா சொல்லாமே போவாரு. யோசிச்சு பாருங்க. உங்க கெட்ட நேரம் ஒரு ஜோசியர் ஆமான்னு சொல்லி அவரை உங்க கர்மா தலையாட்ட வைக்கும். இது ஜோசியர் குற்றமா நம்ம பொருத்தம் பார்த்தவங்க குற்றமாங்கிற விவாதத்துக்கு நம்ம போக வேண்டாம். உங்க நல்ல நேரத்துக்கு பிரார்த்தனைகளை ஆரம்பிச்சீங்கன்னா தான் வளர்ச்சி. உங்க கல்யாண ஜாதகத்தை எடுத்ததையுமே முதல்ல உங்க 11ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. அவர்கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. உங்க 3ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. அவர்கிட்ட போய் ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க. உதாரணத்துக்கு ஒரு மேச லக்னத்துக்காரங்க இருக்கீங்க, 3ஆம் அதிபதி புதன், 5ஆம் அதிபதி யாரு, 11ஆம் அதிபதி யாரு, சனி. அப்போ புதன் சனி சேர்க்க ஒரு காம்பினேஷனா இருக்காங்க. ஒரு ஹரிவரதராஜ பெருமாள், ஒரு ஒரு பெருமாள் கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு பிரார்த்தனை வச்சு, என் பொண்ணுக்கு ஒரு பையனுக்கோ கல்யாணம் பண்ண போறோம், உங்க ஆசீர்வாதம் வேணும், அவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும், நல்ல வரன்களை கண்ணுக்கு தெரியணும், நல்ல வழிபாடு பண்ணணும், இப்படி எல்லாம் நீங்க வேண்டிட்டு சிலர் குலதெய்வத்துல ஜாதகம் வச்சு எடுப்பாங்க. தாராளமா எடுத்து பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. இப்படி ஒரு டெவலப் பண்ணி பாருங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி பலம் பெறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ கல்யாணம் பண்ண உடனே அந்த ஜாதகர் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பாரு. ஒரு ஆணுக்கு சுக்கிரன் பலமா இருக்காரு, 7ஆம் இடத்தை குரு பாத்துறாரு, சூரியன் பாத்துறாரு, இல்ல 7ஆம் இடத்துக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தொடர்பு வருது. இவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் டாப்புக்கு போயிடுவாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. திருமணம் பண்ண லைஃப். சுக்கிரன் உச்சமா இருக்காரு, ஆட்சியா இருக்காரு, 4ஆம் இடத்துல இருக்காரு, கேந்திர திரிகோணங்கள்ல இருக்காரு அப்படின்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆண் பெரிய வளர்ச்சி அடைவார். ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் ஆட்சி உச்சம் 7ஆம் இடம், அதே போல கேந்திர திரிகோணங்கள்ல செவ்வாய் இருக்காரு, அவங்களுக்கு 7ஆம் இடத்த சூரியன் செவ்வாய குரு சூரியன் இவங்கெல்லாம் தொடர்பு கொள்றாங்க, குரு பார்க்கிறாரு. அப்படிங்கும் போது கல்யாணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி இருக்கும். இப்ப வளர்ச்சி பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ வளர்ச்சி இல்லாம போகாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம ஆழமா பார்த்து நல்லபடியா பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம யாரும் பண்ண மாட்டேங்கிறோம். அவசர சூழல். பொண்ணு பார்த்தா போதும், இல்ல மாப்பிள்ளை பார்த்தா போதும், பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருந்தா போதும், லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். 2 ஜாதகம் வருது, 2 பேர்த்துக்குமே 5ஆம் இடத்துல ஒருத்தருக்கு ராகு இருக்கு, இன்னொருத்தருக்கு கேது இருக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும். சூரியனும் கெட்டு போகுது, குருவும் கெட்டு போறாரு, 5ஆம் அதிபதியும் அவுட்டு, 9ஆம் அதிபதியும் பிரச்சனைனா எப்படி சார் குழந்தை பிறக்கும்? ஒரு ஜாதக சாஸ்திரம்ங்கிறது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சித்தர்களும் ஞானிகளும் எழுதி வச்சிருக்காங்க. எல்லாமே இந்த மாதிரி பலவீனமான ஒரு அமைப்பை பார்த்துட்டு இதுல ஸ்திரீ தீர்க்கம், மகேந்திர பொருத்தம் அதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும், அது ஒரு 10% சப்போர்ட் பண்ணுது. 5-10 பொருத்தம், தசவித பொருத்தம். மாப்பிள்ளைக்கு நடக்கிற தசாபுத்தி என்ன, பெண்ணுக்கு நடக்கிற தசாபுத்தி என்ன, வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற ஜாதகமா, இதுக்குதான் சார் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஜோதிடரும் கடனேன்னு பாத்துடக்கூடாது, வந்திருக்கிறவங்களும் கடனேன்னு கேட்டுட்டு போயிடக்கூடாது. இதெல்லாம் நிறைய பாக்குறோம், வருத்தமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஜாதகத்தில் வளர்ச்சிக்கான நோக்கம், வளர்ச்சிக்கான அமைப்பு இருக்காங்கிறது செக் பண்ணியே ஆகணும். அப்பதான் அந்த திருமணத்துக்கான வாய்ப்பு. 2 வருஷம் தள்ளி போகட்டும், தப்பே இல்லை. 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க, தப்பே இல்லை.
அவசரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு காலத்துக்கும் கஷ்டப்படுறதுக்கு 2 வருஷம் ஒரு மன உளைச்சல் இருக்கும், இல்லாம எல்லாம் இருக்காது. ஒரு வருஷம் தள்ளி போய் நல்ல பொருத்தம் கரெக்டா பார்த்து பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி பண்ண சொல்றேன், அவ்வளவுதான். இதுதான் உண்மை. தயவு செஞ்சு ஒரு மாற்றத்தை நோக்கி பயணத்துக்கு நீங்களும் தயாரானாதான் அடுத்தடுத்து உங்க குழந்தைகள் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அப்ப உங்க வாழ்க்கை துணை வர்ற நேரம் வளர்ச்சியா வீழ்ச்சியாங்கிறது ஜாதகத்துல நமக்கு தெரியும். அதுக்கான விதிகளை தான் நான் எளிமையா சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன். வரும் காலத்துல திருமணமாகிற தம்பதிகள், பெண்கள், ஆண் பெண் யாருனாலும் சரி, எந்த விதமான தோஷமும் இல்லாம பெற்றோர்களுக்கு இவங்களால கஷ்டங்கள் வராம நல்ல வரணும் அமையணும்னு நான் வாராகியும் மகா பெரியவரையும் இந்த நேரத்துல நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.